என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பேன் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடுகு வெடிச்சிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 3 மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் வத்தலுக்கு பதிலாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்குன கேரட் பீன் சேர்த்துடலாம். இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காய் நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. ஆயிலில் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்குனீங்கன்னாவே போதும். இது கூட நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துடலாம். நான் ஒரு 5 இட்லி இப்படி உதுத்து வச்சுருக்கேன். நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. மீந்து போன இட்லி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நார்மலாக இட்லியாக கொடுக்குறத விட இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி உப்புமா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.